அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம அனீசா வியூஸ் சேனல்ல சிக்கன் மந்தி எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு நம்ம முதல்ல மந்தி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 10, பட்டை 10, கிராம்பு 10, ஜாதிபத்திரி 3, பிரியாணி இலை 4, கல்பாசி 5, முழுமல்லி 2 ஸ்பூன், பெரிய மிளகு 5, நட்சத்திர சோம்பு 5, முழுமல்லி 1 ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியண்ட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஆயில் விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அடுப்பை சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ அது வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுப்போம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ மந்திக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 லெமன் நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இது கடையில் பிளாக் லெமன் கிடைக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட இல்லை, அதனால நாங்கள் 2 லெமனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பாதாம், முந்திரி, திராட்சை 3த்தையும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம சிக்கன் 1.5 kg எடுத்துருக்கோம். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி கீறி விட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மந்தி மசாலா ரெடி பண்ணி வச்சோம். அது ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழ சாறு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்ச சிக்கனை அந்த மசாலாவோட நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடு வந்துடுச்சு. அதில் 2 பட்டை, பிரியாணி இலை ஒரு 3, கிராம்பு 3, நட்சத்திர சோம்பு 2, ஜாதிபத்திரி 2, பெரிய மிளகு 2, முழு மிளகு 1 ஸ்பூன், கல்பாசி 4. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ அதில் வெங்காயம் ஒரு 1/2 kg சேர்த்துப்போம். இப்போ அதை நல்லா வதக்கிப்போம். கோல்டன் கலர் வரணும் அப்படிலாம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ அதில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மந்தி மசாலா, 1 கிலோ அரிசிக்கு 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா மசாலா அடியில் உட்காந்துராமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணல, அதனால் 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம். சிக்கனையும் அதில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுப்போம். சிக்கனை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ அதில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி புதினா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச 2 லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அதில் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம்.
இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசியை இதில் இப்போ சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை மேக்னேட் பண்ணிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் மந்தி மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச சிக்கனை நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தம் போட்ட பிரியாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கார்னிஷ்க்கு நம்ம எடுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சையை சேர்த்து அது மேலே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பவுலில் கங்கு வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது அரேபியன் ஸ்டைல் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இதை நம்ம தக்கூஸோட சர்வ் பண்ணிடலாம். தக்கூஸ் வீடியோ வேணும்னா அனீசா வியூ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.